என் மூஞ்சில எப்படி கரண கொடூரமா இருக்கா இல்லை பரவாயில்லாம இருக்கா? எல்லாரும் மூஞ்சி கொடூரமா இல்லாம தான் இருக்கு. ஆனால் நாங்கள் சொட்டையை மறைச்சிடுவோம். கேட்கல. சரிடா நீ சொல்லு, நான் என் கேட்கல. சொல்லு. வணக்கம் நண்பர்களே. இப்போ நான் ஒரு விடுகதை சொல்ல போறேன் என் நண்பன்ட்ட. அவன் அந்த விடுகதைக்கு சரியான பதில் சொல்லிட்டான்னா அவனுக்கு இந்த மாசத்துக்கான 1 மாசம் அன்லிமிட்டட் ரீசார்ஜ் நான் பண்ணி விடலான்னு இருக்கேன். எப்படி கேள்வி ஆரம்பிக்கலாமா? ஏதாவது சொல்லு, பதில் சொல்ல. அதாவது ஒரு ஊரு, அந்த ஊர் சரி நம்ம கேட்கிற ஒரு குளம்னே வச்சுக்கலாம். அந்த குளத்துக்கு நடுவுல ஒரு போஸ்ட் கம்பம் இருக்கு. போஸ்ட் கம்பத்துல ஒயர் அந்திருச்சு. போஸ்ட் கம்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனை. கதையே கேளும் போது நீ அப்போ போஸ்ட் கம்பத்துல எல்லாம் அந்து போச்சு. இப்போ போஸ்ட் கம்பத்தோட ஒயரை சரி பண்ணணும். சரியா? இப்போ அதுக்கு போஸ்ட்மேனை தேடுறாங்க. போஸ்ட்மேன் கிடைக்கல. சொல்லு. மழை பெஞ்சு எப்படியா அந்திருக்கொண்டே. சரியா? போஸ்ட் கம்பம் வந்துட்டு எனக்கு குழப்பிட்டோம், கதை பறந்துருச்சு. அப்புறம் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து பக்கத்து ஊர் இபி ஆபீஸுக்கு போய் போஸ்ட் ஒயரை சரி பண்ணணும், போஸ்ட்மேனை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுதாங்க. சரி 6ஆம் மணி. சரி வெள்ள மாட்டோம் எங்கேயா வச்சுக்கோ, சரி பண்ணணும். இப்போ போஸ்ட்மேன் சொல்லுதான் ஒயர் சரி பண்ணணும், எனக்கு பைசா வேணும் அப்படிங்கிறான். 200 ரூபா தாங்கன்னு கேட்குறான் ஒயர் சரி பண்ணுறது. ஏன்னா குளத்துக்கு போகணும், போட்டில் போகணும், ரிஸ்க்கு அப்படி இப்படின்ட்டு சொல்கிறான். சரி என்னமோ ஒன்று, அவன் பிச்சைக்கார பையனை வச்சுக்கிடுவான். இப்போ போஸ்ட் ஒயரை சரி பண்ண வந்துட்டான். இப்போ போஸ்ட்மேன் எப்படி அந்த போஸ்ட் ஒயரை சரி பண்ணுவான்? கரண்டா? இல்ல தப்பு. இப்ப எனக்கு இது கரெக்டான பதில் சொல்லி ஆகணும். கரண்ட் அடைச்சுன்னா போட்ல போல சாக்கடிக்கு சரி பண்ணலாம். அந்த முடியாது முடியாது முடியாதுல. நீ டிஃபரெண்டா யோசி. இப்படி இருக்குமா, இப்படி அணைக்கலாமா, இப்படி அணைக்கலாமா யோசி. எல்லாரும் கதை கேட்டிருப்பேன். ஆஃப் பண்ணா எடுத்து வராது. சரி பண்ணிடலாமா? அவ்வளவுதான் நீ யோசிக்கிற. சரி என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. நல்லா யோசிச்சு பாரு. எப்படி அந்த ஒயரை சரி பண்ண முடியும்? போஸ்ட் ஏறி இருக்கணும். அதான் போஸ்ட்மேன் எப்படி சரி பண்ணுவான்? வச்சு சென்டர் முடியாது. தப்பு. பதில் கிடையாது. காரணம் சொல்லு. பதில் வாட்ட சொல்ல மாட்டேன் நான். எடுக்க காரணம் சொல்லு. இல்ல காரணம் சொல்லுதுன்னு அதுவே தான் பதில். ஷாக் எடுத்துனா முடியாது. எப்படி வீடியோ முடிச்சுக்கலாமா? அப்படி இரு மக்களே. இப்போ இவன்கிட்ட கேட்டேன், இது பதில் சொல்ல முடியல, தப்பு. உங்களுக்கு தெரிஞ்ச அந்த பதில் நீங்க சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா. உனக்கு வச்சுமா பண்ண வேற எங்கேயா பார்த்துட்டு பதில் யோசி. நேரா வருது. அதான் கேமரா பார்க்கவே மாட்டேன். அவர் ரொம்ப பண்ணுதாம்ல. போச்சு. ஐயோ கடவுளே. இப்ப இப்பவும் தெரியுது. நல்ல நமக்கு நைட் மோட் கேமரா எல்லாம் விஷுவல்லாம் கரெக்டா இருக்கும்.